शांति। अव्यक्त समिज्ञै 12 जूलाई 2025। जैसे ब्रह्मा बाप ने विशेष श्रेष्ठ संकल्प से बच्चों का आवाहन किया, अर्थात रचना रची। எப்படி பிரம்மா பாபா விசேஷமாக சிரேஷ்டமான சங்கல்பங்களை உருவாக்கி குழந்தைகளை ஆவாகனம் செய்தார். அதாவது குழந்தைகள் ஸ்தூலமாக அவரிடம் வந்து சேர்வதற்கு முன்னாடி பாபா எங்கெங்கிருந்தோ இருந்து குழந்தைகள் வருவார்கள் என்பதை தன் மனக்கண்ணுல பார்த்து சிரேஷ்டமான சங்கல்பங்களை உருவாக்கி குழந்தைகளை அழைத்தார். அதாவது அந்த படைப்புகளை படைத்தார். ये संकल्प की रचना भी कम नहीं है. பாபா புரிய வைக்கிறாரு, இந்த சங்கல்பத்தின் படைப்பு கூட குறைந்தது அல்ல. அதாவது ஸ்தூலமாக ஒரு மனிதர் வரலையே, சங்கல்பத்தினால தானே உருவாக்கியிருக்கோம்னா அது குறைவு கிடையாதுன்றார் பாபா. ஏன்னா அது ஒரு விதை போல ஆதாரமான ஒரு விஷயம். श्रेष्ठ शक्तिशाली संकल्प ने प्रेर कर भिन्न भिन्न धर्मों के पर्दों से निकाल कर समीप लाया. சிரேஷ்டமான சக்தி நிறைந்த சங்கல்பங்கள் தூண்டுதலை கொடுத்து விதவிதமான தர்மங்களை சேர்ந்த ஆத்மாக்களை அந்த திரையையெல்லாம் நீக்கி அந்த தடைகளை தாண்டி பாபாவை நோக்கி அழைத்து வந்தது. ऐसे आप बच्चे भी சக்திசாலி சிரேஷ்ட சங்கல்பதாரி பனும். அவ்வாறு குழந்தைகள் நீங்களும் சக்தி நிறைந்த சங்கல்பங்களை சிரேஷ்டமான சங்கல்பங்களை உருவாக்குபவர் ஆகுங்கள். अपने संकल्पों की शक्ति को ज्यादा खर्च नहीं करो, व्यर्थ नहीं गवाओ. தனது சங்கல்பங்களின் சக்தியை அதிகமாக நீங்கள் செலவிட்டு விடாதீர்கள், வீணாக்கி விடாதீர்கள். तो श्रेष्ठ संकल्प से प्राप्ति भी श्रेष्ठ होगी. அப்பொழுது சிரேஷ்டமான சங்கல்பங்களால் நாம் அடையும் பிராப்தியும் கூட, அதாவது பலன்களும் கூட மிக உயர்ந்ததா இருக்கும். அதனால ஒரு விஷயம் ஸ்தூலமாக நடப்பதற்கு முன்னாடி அதுக்காக மிக உயர்ந்த நல்ல சுபமான மங்களகரமான சிரேஷ்டமான சங்கல்பங்களை நாம உருவாக்கினோம்னா பாபா சொல்றார், அது பின்னாடி நல்ல பலன்களை பிராப்தியை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு. நாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சிறு சிறு விஷயங்கள்ல கூட இதை பரீட்சார்த்தமாக செய்து பார்த்து பலன்களை உணர முடியும். அதை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையிலையும் பயன்படுத்த முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.